Good morning, praise Lord. Welcome to this video. டைம் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லிட்டு பல காரியங்களை என்ஜினியரிங் கெரியரில் நான் கற்றுக்கொண்டதா நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய மேலதிகாரி ஒருத்தர் இருந்தாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லிட்டு நடக்கும். அதில் நிறைய பணங்கள்லாம் நம்மக்கிட்ட கொடுத்து அதை பயிற்சி கொடுப்பாங்க. நம்ம அதை எப்படி பர்ச்சேஸ், அந்த மணி ஹேண்ட்லிங், அந்த மாதிரி பயிற்சிகளை கொடுத்தாங்க. அப்போ மேலதிகாரி என்ன சொன்னாங்கன்னா நான் எனக்கு கொடுக்கப்பட்ட சில மணியோ ஏதோ ஒரு இதை நான் அனுபவிக்காமல் மற்றவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறைபாடை சுட்டி காட்டினாங்க. யூஸ்வலாக நான் கையெழுத்து அதுக்கெல்லாம் ப்ரைஸ் வாங்கினவ ஸ்கூலில். ஆனால் இப்போல்லாம் அவங்க கையெழுத்து புரியவே மாட்டேங்குது. அப்படியெல்லாம் நிறைய குறைபாடுகளை அவங்க சுட்டி காட்டுவாங்க. அது மாதிரி இதுவும் அவங்க ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அது உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் யூஸ் பண்ணாமல் மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் முதல்ல கொடுத்துட்டு வந்துடுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எப்படி அப்சர்வ் பண்ணாங்கன்றது தெரியல. அதை நான் இதெல்லாம் மனசுலேயே வச்சு யோசித்து என்னுடைய லைஃப்பில் நான் மாற்றங்களை நான் தினசரியை நான் செஞ்சு வரேன். அதான் மாற்றங்கள் தான் நமக்கு வாழ்க்கையே. அது போல் சேவ் எனர்ஜி அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜியை தான் நம்ம சேவ் பண்ணணும். அது எல்லா காரியங்களும் நம்ம ஒரே நாளில் செய்யக்கூடாது, முடிஞ்சது எல்லாம் செய்யக்கூடாது. ஸோ ஆஸ் லேடிஸ் நமக்கு குறைவான எனர்ஜி தான் இருக்குது, ஆனால் வேலைகள் நிறைய இருக்குது. அதுபோல் எங்கள் சித்தப்பா ஒரு காரியத்தை அப்சர்வ் பண்ணி சொன்னார். எந்த வீட்டுக்காக போனாலும் பெருக்கணும், அதுமாரி நான் நினைப்பேன். பாத்திரங்களை கழுவணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், எல்லா அழுக்குகளையும் நம்ம வாரி கொட்டிடக்கூடாது, கொஞ்சம் அழுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ இது கூட ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தான் அது. ஸோ பெரியவராக அவருடைய அனுபவத்தில் அதை சொன்னார். ஸோ தினசரி நீங்கள் சுத்தமாக பெருக்கி மாப் போட்டு வாரி கொட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இது எல்லாமே போயிடும். லைக் உங்களுடைய எனர்ஜி சுத்தபத்தமாக இருக்க வேண்டியது தான். பட் தினசரி நீங்கள் மூளை முடுக்க எல்லாத்தையும் தண்ணி போட்டு கழுவி வெளியே கொட்டிட்டோம் நம்ம அப்படின்னா நமக்கு சுத்தமாக ஒன்றுமே எனர்ஜியே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அப்சர்வேஷன் சொன்னார். அதே போல் இன்னொரு அங்கிள், இவங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி முடித்தவங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அனாவசியமாக பேசவே மாட்டார் அவர். இன்னொரு சித்தப்பா, அவர் என்னுடைய ஞான தகப்பன் கூட. அதில் முக்கியமாக என்னுடைய வீட்டார்கிட்டேயே நான் நிறைய பாடங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்தில் இருந்தாலும் அது அவர் ப்ராக்டிக்கலாக அவர் சிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் இருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா சும்மாவே உலக மக்கள் நம்மளை பற்றி பொய் கதை புனை கதை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை வேறு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதைட்டு கதை கட்டி வீணாக நமக்கு பிரச்சனைகள், நம்மளை பற்றி அறியாதவங்க எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் ஞானத்தகப்பன் பேர் கேட்டால் போல் அவர் ஞானத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ நானும் நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஞாபகத்தை எப்பவுமே மனசில் நான் வச்சு எங்கே போனாலும் ஒரு லேர்னராக நான் இருக்கிறதுனால தான் இதில் நான் கற்றுக்கொள்ள முடியுது. சித்தப்பாக்கிட்டேயோ வேறு அத்தைக்கிட்டேயோ அவங்கக்கிட்ட குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் நான் அதை பார்க்க மாட்டேன். ஸோ நம்ம பன்னாடையாக இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட இருக்க குறைபாடுகள், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, அது மேலே நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம ஒரு லேர்னராக இருந்தால் ஒரு அன்னத்தை போல்
பாலில் தண்ணீர் கலந்துருந்தால் கூட பாலை பிரித்து எடுத்து நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதை ஷேர் பண்ண விரும்புகிறேன்.